கிராக்கிங் வருது சார் கேரட்ல. எதுக்காக வருது, என்ன ப்ராப்ளம்? இந்த கேரட்ல வந்து ஃப்ரூட் கிராக்கிங்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கலாம். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி அண்ட் போரான் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஜென்ரலாக ஃப்ரூட் கிராக்கிங் வருதுன்னு சொல்லுவோம். ஆனால் கேரட்டை பொறுத்த வரைக்கும் இது டெஃபிஷியன்சியோட டிஸார்டர்னு சொல்லலாம். இது ஏன் வந்திருக்கு அப்படின்னம்னா, இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல மழை பெய்யும் போது, அதாவது மண்ணில் ஈரப்பதத்தை அந்த பயிரின் வளர்ச்சி பருவம் முழுவதும் ஒரே சீராக மெயின்டைன் பண்ணும். கேரட்லேயும் வெள்ளைப்பூண்டுலையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்ச நாள் பயிரை காய விட்டுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சு விளைஞ்ச சமயத்தில், கேரட் விளைந்த பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா காய விட்டுட்டு திடீர்னு அதிகமாக ஈரப்பதம் மழையின் மூலமாகவோ அல்லது தண்ணீர் மூலமாகவோ நம்ம பயிர் பச்சை மூலமாகவோ தரும் பொழுது ஈரப்பதம் திடீர்னு அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி விளைஞ்ச கேரட்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃப்ரூட் கிராக்கிங் எதனால் அப்படின்னம்னா, மண்ணில் ஈரப்பதம் திடீர்னு அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம ஈரப்பதத்தை ஒரே சீராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஃப்ரூட் கிராக்கிங் பிரச்சனை வந்து வராது.